அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரத்தையும் டெல்லி அரசியல் நிலவரத்தையும் பார்க்குறோம். தமிழக சட்டசபையில் நடந்த சுவாரஸ்ய தகவல்கள் நிறைய நேரம் நடந்தது. பட் நமக்கு மிக முக்கியமாக நடந்த சுவாரஸ்ய தகவல்கள், என்ன விதமான தீர்மானம் கொண்டு வந்தாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கும் என்ன கிளாஷ் நடந்தது, அதில் யார் மிகப்பெரிய அளவுக்கு வாதாடினாங்க, யார் நெல்லா பண்ணாங்க, யார் பல்ப் வாங்கினாங்க, யார் தரப்பில் என்னெல்லாம் பதிலடி கொடுத்துருக்காங்க, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான அப்டேட்டாக பார்த்துடலாம். நம்ம நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ பதிவுக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். சட்டசபை காலையில் கூடின உடனே தமிழ்தாய் வாழ்த்துக்கு தொடர்பான சட்டமன்ற தீர்மானம், தமிழ்தாய் வாழ்த்து கண்டிப்பாக பாடணும் அப்படின்ற அடிப்படையில் எல்லா கல்வி நிலையங்கள்லேருந்தும் எல்லா இடங்கள்லையும் பாடுறதுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை ஆதரித்து நிறைய பேர் பேசினாங்க. ஃபைனலாக இறுதியாக என்ன தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, எல்லாரும் நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் இந்த தனி தீர்மானத்திற்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதிர்ப்புகள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை முடித்தாங்க. பட் அதே சமயத்தில் இன்னொன்று நடந்தது. வெளியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுத்திருந்தாங்க. மத்திய அரசு 3வது இடத்துக்கு, கடைசி இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் கடைசி இடத்துக்கெல்லாம் தள்ளப்படல, முதல் தேசியம் இருக்க வேண்டும்ன்றதற்காக வந்தே மாதரம் பாடல், இரண்டாவது தேசிய கீதம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து. நாங்கள் கடைசியெல்லாம் சொல்லலை, பட் ஆனால் முதல்ல 2 இருக்கணுன்றது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஒன்று வந்தே மாதரம், இன்னொன்று தேசிய கீதம், அதுக்கப்புறம் தான்றாங்க. ஸோ மத்திய அரசோட பதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, முதல்ல தேசியம் சார்ந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் தான் அந்தந்த மாநிலம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ தமிழக அரசு சார்பாக இல்லை முதல்ல நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎம்கே இருந்த அதே பீரியடுக்கான கான்ட்ராவர்சி இப்போ நம்ம டிவிகே அரசுக்கிட்டையும் பெரிய அளவுக்கு பார்க்குறோம். இது ஒரு உரிமையாக பார்க்குறாங்க, ஒரு அடிப்படை உரிமையாக பார்க்குறாங்க தமிழக அரசு. ஸோ அதனால் அதுக்கான தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் அனைவரும் ஆல்மோஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. யாருமே எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல. ஏன்னா அதில் ஒரு போஜராஜனா ராஜபோஜனா அவர் தான் பிஜேபியோடைய எம்எல்ஏ, அவர் கூட பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆமாம் ரைட்டு தான் அப்படின்னு அமைதியாக இருந்துக்கிட்டார். பட் கேரள காங்கிரஸ் இதே சமயத்தில் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த வாதம் நடந்திருக்கும்போது இதெல்லாம் போயிட்டுருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் எங்களை சுட்டு கொன்று விடுவதாக மிரட்டினாலும் கூட நாங்கள் கேரளத்தில் வந்தே மாதரம் முழுமையாக பாடப்படாது என்று காங்கிரஸினுடைய எம்பி ராஜ்மோகன் அவர்கள் சொல்லிட்டாரு. முழுமையாக வந்தே மாதரம் பாடல் எங்களால் இந்த ஜென்மத்தில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு தேச துரோக பாடல் ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க காங்கிரஸ். தேச துரோக பாடல்களை நாங்கள் எப்படி பாடுவோம், எங்களுக்கு மாநில அரசோட பாடல் தான் வேணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸோட ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஏன்னா இதே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அதற்கு முன்பு ஒரு சில நிகழ்வுகளில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டதுக்கு அப்போ சிபிஎம் அங்கே கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்னப்பா நாங்கள் இருக்கும்போது பாடும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, கடைசியில் உங்காட்சியில் நீங்கள் பாடிருக்கீங்களே அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு தான் திடீர்னு எம்பி அவர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக போட்டார். அதுக்கு சன் டிவி டெம்ப்ளெட்லாம் போட்டாங்க. இந்த விவாதம் நடைபெற்று முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்ய நிகழ்வு நடந்தது. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா அப்போ தான் நடக்கிற சம்பவத்துக்கு ரொம்ப ஃபன்னாக மேட்சாகவும் இருக்கும். நேற்று வரைக்குமே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் யார் அப்படின்னா தெரியாது. இன்றைக்கெல்லாம் சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு கேட்டால் கூட தெருவில் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. யாருப்பா அப்படின்னா, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே அப்படின்னு என்னைக்கு அவர் சொன்னாரோ அன்னையிலிருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தெருவில் இருக்கும் குழந்தைகள் வரைக்கும் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டார். ஏன்னா அந்த டைலாக் ரொம்ப, நான் கூட அந்த இடையிலே கூட வச்சிடலான்னு பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருக்குல்ல, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே அப்படின்போது இன்னும் நிறையெல்லாம் பேசினார். அவர் பேசினார் இல்லையா, அதற்கு இன்றைக்கி சிவி சண்முகம் அவர்கள் ஏடிஎம்கேல வெளியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம் யாருங்க, அவர் இருக்கிற பீரியடில் நிறைய ஊழல் வழக்கில் மாற்றி அம்மாவே தூக்கி சிறையில் போட்ட ஆளுங்க, எங்கே இருக்குன்னு கூட கண்டுக்கல. அவருக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் பதவி கொடுத்து அவரை பேச வைத்திருக்கிறாருன்றாங்க. அவர் பேசினால தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கி பயங்கரமாக தெரிந்திருக்கிறார். இன்னும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஒரு வெற்றி கூட கிடையாது, கம்ப்ளீட்டாக தோல்விதான்ற மாதிரியான அந்த எதிர்ப்பு வாதம் பெரிய அளவுக்கு இருந்தது. ஏதோ ஒரு நாள் தான் பாவம் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளைக்குன்னு சொன்னார், அதற்கே இவ்வளோ எதிர்ப்பா அப்படின்னு நினச்சேன் நான். இப்போ தான் நம்ம சம்பவ இடத்துக்கு போகிறோம். நம்ம
அடுத்தது தமிழ்தாய் வாழ்த்துக்கான தனி தீர்மானத்துக்கு அப்புறம் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நெல் கொள்முதல் விலை இருக்கு இல்லையா, அது வந்து மத்திய அரசு நியமித்த விலையோடு சேர்த்து 289 பொது ரக நெல்லுக்கும் குவிண்டால் ஒன்றுக்கும், அப்புறம் சன்ன ரக நெல்லுக்கு வந்து 159 எல்லாம் சேர்த்து 2750 ரூபாய் வழங்கப்படும்னு இருக்காங்க. பொது ரக நெல்லுக்கு வந்து 2600 ரூபாய் வழங்கப்படும். மாநில அரசு வந்து ஊக்கத்தொகையாக ஒவ்வொரு குவிண்டாலுக்கும் கிட்டத்தட்ட 156 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஊக்கத்தொகை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது இதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் வந்து 91 ரூபா 90 ரூபா ஒரு சில சமயத்தில் ஊக்கத்தொகையை அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. முதல் முறையாக 269 ரூபா பக்கம் அனௌன்ஸ் பண்ணது இந்த அரசு தான். தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக விவசாயிகளுக்கான ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது அப்படின்லாம் சொன்னார் 110 விதியின் கீழே. அதுக்கப்புறம் கரும்போட ஆதார விலை வந்து 3290 ரூபாய் 80 காசு மத்திய அரசு நியமிக்குது. அப்போ மத்திய அரசு நியமித்ததுக்கப்புறம் மாநில அரசு என்ன பண்ணுறாங்க, ஊக்கத்தொகையாக ஒரு 209 ரூபாய் 50 காசு போட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஒரு 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ ஒரே சமயத்தில் 709 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணது தான் ஃபஸ்ட் டைம். இதற்கு முன்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக அதிகபட்சம் 134 பக்கம் தான் உயர்த்தியிருக்காங்க. அதிகபட்சமே கரும்புக்கு 134 உயர்த்தியிருக்காங்க. பட் ஒரே சமயத்தில் நாங்கள் 709 ரூபா பக்கம் உயர்த்திருக்கிறோம். ஸோ இது விவசாயிகளுக்கான அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 110 விதியின் கீழே இருக்கக்கூடிய நிறைய ஒரு சில ஏன்னா அவங்க பேசும்போதே திமுக தனது 5 ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரே சமயத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு சில விஷயங்கள்லாம் பேச வந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அவர்கள் பேசலாம். ஆனால் அவர் அதுவும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருந்தார். அவர் பேசும்போது தான் கொஞ்சம் அப்பப்போ கலகலப்பாக இருந்தது, நல்லா இருந்தது சட்டசபையை. அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் அப்படியே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு என்ன பேசினார்னா, திமுக ஆட்சியில் விவசாயிகள் வந்து போராட்டமே நடத்தலையும், ரொம்ப திரும்புகிற பக்கம்லாம் அப்படி சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக அடடடடட அண்ணன் ஆட்சியில் இப்படி ஒரு மறுபடியும் வந்து விடாதான்ற ஏக்கத்தில் இருப்பது போல் அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் அப்படி சொல்லி ஏன் தோத்தாங்கன்னு தான் தெரியல. திமுக ஆட்சியில் விவசாயிகள் சிறிது கூட கைது என்பதோ ஒரு சின்ன போராட்டமும் கிடையாதுன்றாரு. ஒரு புது ஆட்சி வந்தா எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்ப கிள்ளி கொடுத்துருக்கா நெல். நாங்க 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்ப 2750 ரூபா கொடுத்தோம், 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்லு மாண்புகு பேரவைத் தலைவர் மாண்புகு முன்னாள் அமைச்சர் அவர் பேசுகிற போது சொன்னார்கள், இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் இப்போது அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தி இருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டை படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயி வாழ வைக்கிற முதலமைச்சராக இன்று இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. நேற்று கூட PR பாண்டியன் அவர்களோ இல்லை விவசாய சங்க தலைவர்கள்லாம் பேசும்போது திமுக மீது கடுமையான விமர்சனம் பண்ணாங்க. ஒவ்வொரு நிதி ஒதுக்கீடு மீது எல்லாமே விவசாயிகளை கூப்பிட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்தாமல் விவசாயிகளை கண்டு கொள்ளாத ஒரு அரசு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அங்கே சட்டசபையில் தெரிவிக்கும் போது நகி ஃபுல் ஹாப்பி குமுத ஹாப்பின்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஃபுல் ஹாப்பி என்னாச்சுன்றாங்கல்ல, அந்த மாதிரி மக்கள் ஹாப்பியாக இருந்தாங்கன்னாங்க. அப்புறம் திமுக ஆட்சியில் குண்டா சட்டம்லாம் போட்டிங்களே, அவங்களாம் மறந்துட்டீங்களா, அவங்களாம் நீங்கள் கைது பண்ணதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் பேசும்போது, ஏங்க அவங்க குண்டாசில் கைது பண்ணி எதுக்கு, எங்களுக்கு நெல் கொள்முதல் வேணும் இல்லை அதை உயர்த்தி வேணும்னு கேட்டாங்க. சிப்காட் வரக்கூடாதுன்னு போகிறான்னாங்க, அதுக்காக நான் கைது பண்ணுங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர், எங்கள் எதிர்கட்சி தலைவர், எங்கள் பேப்பரை பார்த்து வளர்ந்த இயக்கம் இதெல்லாம். நாங்களாம் பேசியே வளர்ந்த இயக்கம். தமிழ் பேசி பழகி பேப்பரை படித்து பழகி பண்ண பேப்பர் படித்தா தான் தெரியும். நீங்கள் சொல்லிட்டீங்களே, நீங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க தெரியுமா. ஆனால் கலைஞர் காலத்தில் நாங்கள்லாம் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாதான், போட்டு அப்படி வேலை பயங்கரமாக வாங்கி புழிஞ்சு தள்ளுவாராம். அதற்கு புஷி ஆனந்த் அவர்கள் சொன்ன பதிலையும் நீங்கள் பார்த்துருங்க. இந்த IAS இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார், இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலையும் சரி முதலமைச்சர் வந்து மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு
அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த முட்டு கொடுக்கறத பற்றி பேசினார். அப்போல்லாம் எங்களுக்கு முட்டு கொடுத்தாங்க இந்த கூட்டணி கட்சிகள்லாம், இன்றைக்கி உங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னோடனே எங்கள் முட்டு கொடுக்குற வார்த்தையை பேசாதீங்கன்னொடனே அவர் நக்கலாக கரும்புக்கு இல்லை வாழைக்கு முட்டு கொடுக்குற திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க, உங்கள் ஆட்சியில் எங்கள் ஆட்சியில் முட்டு கொடுக்குற திட்டம் இல்லை, ஆனால் உங்கள் ஆட்சியில் முட்டு கொடுக்குற திட்டம் இருக்குது நக்கலாக பேச. அதற்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எழுந்து என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். அறநிலையத்துறை அமைச்சர் சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகள்ல போற போக்குல ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னாரு. போன ஆட்சியிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கிட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பத்தி சொல்றேன். வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்து விட்டு வாகன போக்குவரத்து பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணா மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னாரு, யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு, சாக்க கரையான் தின்னுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டாக விடுறாங்க. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ரியாலிட்டியாக கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் திமுக ஆட்சியில் நெல் சேமிப்பு கிடங்குகள் இல்லையா அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்கள் 18 மாவட்டங்களில் 54 இடங்களில் நெல் சேமிப்பு கிடங்குகள் இருக்குது, அந்த சேமிப்பு கிடங்குகள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது கட்டப்பட்டு முறையாக அது செயல்படுதான்றதான் கேள்வி. அப்படி நீங்கள் முறையாக செயல்பட்டு அது மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த நெகட்டிவ்ஸ் இம்பேக்ட் இருந்திருக்காதோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். சட்டசபையில் பேசும்போது நிறைய விஷயங்கள், ஏதோ அந்த ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியெல்லாம் ரொம்ப தரமான அரிசி, எங்களை மாதிரி யாருமே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு மக்கள் தரமான அரிசி அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சபாநாயகர் ஒரு பழைய நினைவு கொடுத்தார். அவர் எம்ஜிஆர் அவர்களோட போகும்போது ஒரு ரேஷன் கடையில் போய் பார்த்துட்டு அரிசியை எடுத்து பார்த்து அப்புறம் இருக்கிற குறைகள்லாம் கேட்டுட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த ரேஷன் அரிசி நம்ம எந்த அளவுக்கு தரமாக கொடுக்குறோமோ அதை வைத்து தான் ஆட்சியை நிர்ணயிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொன்னார். நம்முடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தனால அவருடைய துறை சார்ந்த விஷயங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1. 2 கேள்விதான் கேட்கிறேன் விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து. 200 உங்களை பார்த்தா பேசணும். முன்னாள் அமைச்சர் 200 தொகுதிகளில் வெல்வோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்ங்கிறதை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியது. அதுல மாற்று கருத்து இருக்காதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கபடி சட்டமன்ற உறுப்பினர்களை நான் பதிவு பண்றேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர் ஒரு விவசாயி சொன்னாரு அப்படின்னு 3 முறை பதிவு பண்ணாரு. அவருடைய முதல் பிரச்சாரம் காலடி பட்டது பரந்தூர்
நல்ல ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார், என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கணும். அப்படி சொன்ன எங்களுடைய மேனிஃபெஸ்டோல நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடி. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியில் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். நாங்க அண்ணனே ஒத்துக்கிட்டார். அண்ணனே MRK பன்னீர்செல்வம் அண்ணனே ஒத்துக்கிட்டார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. விவசாய கடன் பத்தி ஏன் பேசல? அப்ப விவசாயிகளுக்கு கடன் இருக்குமா இல்லையாங்கிறது முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணமே முதல் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் எங்க தலைவருக்கு இருந்திருக்கு. ஒன்னே ஒண்ணு இந்த அவையில பதிவு பண்ற, அவர் சொல்லல செயல் மரபுப்படி அவங்களும் நடந்துக்கணும் நாங்க கேட்டுக்கிறோம். ஆனா எங்களோட உறுப்பினர்கள் மரபுப்படி இருக்கிறாங்க. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறோம். இதற்கு பின்பு எதற்காக இதை முதலமைச்சர் உயர்த்தினார்? விவசாயி கிட்ட அவர் என்ன கேட்டார்? வந்தவொடனே விவசாயி கிட்ட கேட்டார். பிஆர் பாண்டியன் அவர்களை பார்த்தாங்க, எல்லா விவசாய சங்கங்களை பார்த்தாங்க, எங்களை அழைத்து எல்லா விவசாய சங்கங்களும் பேச சொன்னாங்க. உடனடியாக ஏன் அந்த அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்மளுடைய உணவுத்துறை முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சொன்னார், நமக்குலாம் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டுல சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமா உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏற்றிருக்காரு. இதை எதற்காக ஏற்றிருக்காருன்னு முதல் புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்னரக அரிசி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு. நம்பர் 1. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏற்றிருக்காரு அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்லணும், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இங்க இருக்கு, முன்னாள் அமைச்சர் வேலுண்ண இருக்கிறாரு. எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு? தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு. அண்ணன் முடிஞ்ச நீங்க தரவு சொல்லுங்க, எங்கிட்ட தகவல் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர் பண்ணலாம். நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்காக தான் நீ 4000 ரூபாய் இன்றைக்கு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ கரும்போடைய உற்பத்தியே கடந்த 5 வருடத்தில் 70% குறைஞ்சிருக்கு. ஆலைகள் மூடப்பட்டிருக்கு. சோ விவசாயிகள் பயிரை விதைய வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்கி அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபாய் வாங்கினதுல இருந்து குறைந்தபட்ச விலை இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரோட தான் இன்றைக்கும் இருந்திருக்கார்கள். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்க சொன்னதை செய்வார். அப்புறம் நாங்கள் ஏன் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணல அப்படின்னு அவங்க ஏவா வேலு அவர்கள் பேசினார். அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க இருக்கிற எல்லா நிபுணர்கிட்டையும் கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லைங்க அதுக்கான ஃபண்டு பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஆர்பிஐ புது விதிப்படி 3 மாதத்தில் நம்ம ஃபண்டு கொடுக்கணும்னு சொன்னதுனால 6000 கோடியை வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லைன்னு நாங்கள் சொன்னோன்றாங்க. அப்போ வாய்ப்புகள் இல்லைன்னு தெரிஞ்சும் நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் பாராட்டணும். பட் ஆனால் நீங்கள் விமர்சனம் பண்ணணும்னு சொல்லும் போது தான் நாங்கள் அதை சொல்லலையே. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லலை. ஏன்னா சூழ்நிலை இல்லை, பாசிபிள் இல்லைன்னு சொன்னோம். நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, அப்போ நீங்கள் தள்ளுபடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது அந்த சுவாரஸ்ய தகவலுக்கு அப்புறம் சிப்காட் விவகாரத்தை பற்றின பேச்சுவார்த்தை அப்படியே வந்துச்சு. சிப்காட் வந்து நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு கே நேரு அவர்கள் திடீர்னு சொல்ல நாங்கள் பயங்கரமாக பண்ணிட்டோன்ட்டு.
கடைசியில் சிப்காட்டில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை வந்து அடுக்குனாங்க கீர்த்தனா அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து சொன்னார் சிப்காட் அங்கே வந்து நல்ல முறையாக நடைபெற்று இருக்கிறேன். நாங்கள் வந்து சிப்காட் ரிவைவல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிப்காட்டை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெருந்துறையில் 26/5/2026 அன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் சேர்ந்து அங்கே ஒரு ஆய்வு நடத்தினோம். அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா சொல்லிடுறேன் பேசி முடிச்சது. அதுக்கப்புறம் தொழில் பூங்கா வந்து 1097.86 ஏக்கரில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்கே வந்து 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் 32 தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான மனைகள் வந்து இப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அங்கே முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்கே இல்லை, ரோடு வசதி இல்லை, தெருவிளக்குகள் இல்லை, சரியான பஸ் வசதிகள் வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து சிப்காட்டுக்கு வர முடியாத நிலைமையில தான் வந்து இன்னமும் இருந்துட்டு இருக்குன்னு பல கோரிக்கைகள் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நம்ம வந்து சோதனை ஓட்டம் செஞ்சு அதில் கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கோம். இதுல 2வது முறையா TNPL மூலமா நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதுல சாலை வசதி அங்க இருக்க 2 முதலீட்டாளர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. சாலை வசதிக்கான டெண்டர் வந்து 6/7/2026 அன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாளைக்கு அது வந்து ரிலீஸ் செய்யப்படுது. இதன் மூலமா அங்க இருக்க சாலை வசதிகளும் செய்யப்படுது. இது மட்டும் இல்லாம அங்க இருக்க தெருவிளக்குகளும் இதே ஒதுக்கீட்டுல வந்து செய்ய போறோம். பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் பேசலாம். இதை தவிர அங்க இருக்க ஒரு பெப்சிகோ நிறுவனம் பல ஆண்டுகளா டிடிசிபி அனுமதி இல்லாம இருந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு உடனடியா நம்ம இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர பேருந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் அங்க வந்து கேட்டிருந்தாங்க. சிப்காட்டுக்கு வரவே முடியல அப்படின்னு சொல்லி. அப்பதான் லோக்கல்ல இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். அதுக்கான வசதிகளும் ஏற்படுத்தி தருவதற்காக TNSTCக்கு வந்து கடிதம் எழுதி அதுக்கான சேவைகளும் நம்ம இப்போ வந்து தொடங்கியிருக்கோம். இதை தவிர அங்கே இருக்க அங்கே வந்து CCTV கேமராவே கிடையாது. அதுக்கான வசதிகளும் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இதை விட என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே துணை மின் நிலையமே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி அங்கே இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் கேட்கறது எல்லாமே துணை மின் நிலையம். அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எப்படி ஒரு தொழில் வந்து நம்ம ஆரம்பிக்க முடியும்? அதுக்காக தொழிற்சாலைகள் எதிர்கால மின் தேவையை கருதி 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தேவையான நிலம் அடையாளம் வந்து கணக்கெடுக்கப்பட்டு இப்போ அதுக்கான தான பத்திரமும் நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை குறைகளும் இருக்கிற ஒரு சிப்காட் அது. மணப்பாறை இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, பல இடத்துல சிப்காட் இதே நிலைமையில தான் இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா பொட்டல் காடாக தான் இருக்கு. நிலம் மட்டும் வாங்கி ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே தொழில்கள் எதுவுமே இன்னும் வரவே இல்லை. இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர், நம்ம தருமபுரியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே வந்து அதை வந்து ஏற்றுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அதையெல்லாம் மாற்றி முதல் ஆய்வு பண்ணோம். அதுக்கான டெண்டர்களையும் விட்டு அதுக்கான வசதிகளையும் இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். 90 நாளையில அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்க ஏற்பாடு செய்யாம அந்த குடிநீர் நீங்க 90 நாள் நாங்க கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னண்ணையாரை பத்தி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். பொன்னண்ணையார் டேம் உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. காவிரியிலிருந்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம் வரைபடம் பாத்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில் ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாய். எல்லா இடத்துக்கும் தண்ணி போறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. நீங்க வந்து 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான். மகிழ்ச்சி. அமைச்சர் பேசுறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்காக தான் நான் மறுபடியும் சொன்னேன். TNPL இருந்து 2வது முறையாக அந்த 2வது கட்ட நிலையாக நீர்நிலை அது மூலியமாவும் தரப்போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நன்றி. அப்புறம் எங்கே பெருசாக மோதல் வந்தது அப்படின்னா,
இந்த மதிமுகனுடைய எம்எல்ஏ ஒருத்தர் ராஜேந்திரன் அப்படின்ட்டு, அவர் வந்து திமுக சின்னத்தில் நின்று போட்டிட்டார். அவர் பேசும்போது தான் இலக்கண பிழை இருக்குது, பட்ஜெட் வாசிக்கும் போது இலக்கண பிழை இருக்குன்னு அவர் சொன்ன உடனே மரியன் வில்சன் ஒரு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. கிடையாது, இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் தமிழில் இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்லை, நான் இப்படி தான் பேசுவேன். இல்லை, மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் ரொம்ப லைட்டர் வெயினில் எடுத்துக்கோங்க. இல்லை, பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாற்றிக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாற்றிக்க முடியாது. இல்லை, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. இங்கு யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்காரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில் திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்தது தான். அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தவர், அக்கௌண்ட்ஸ் படித்து வந்தவர். அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை வந்து யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த அதிமுகவுக்குமே வந்து எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க, அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர், தமிழ் பேசுவார். தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது, அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி, நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சு அவங்க தூய தமிழில் பேசணும்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் வந்து தூய தமிழில் பேச அவரே நடைமுறை தமிழில் தானே பேசுகிறாரு, அது புரிஞ்சால் சரிதான் அப்படின்னோடனே அது ஒரு மாதிரி பிரச்சனையாக போச்சு. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே அந்த புகழ் பாடுதல் எல்லாம் பேசினாங்கன்னாவே ஐயோ எல்லாம் காதே கேட்காது, அது உங்கள் காதுலேருந்து பிளட்டு வந்துடும். அதாவது இதுதான் இன்றைக்கு நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்த தகவல்கள். இதில் ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நானே இவ்வளோ தொடர்ந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் யாரும் தொடர்ந்து பார்க்கலாம் முடியாது. ஸோ நம்ம வாட்ச் பண்ண வரைக்கும் நடந்த மிகப்பெரிய சுவாரஸ்யமான தகவல்கள் இதுதான். அப்புறம் மற்ற தகவல்கள் அப்படின்னும் போது இன்றைக்கி டிஎம்கே என்ன கேட்குறாங்கன்னா, இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டில் இந்தியா முழுவதும் இதே நிலைப்பாட்டில் இருக்கான்றது எனக்கு பதில் சொல்லணும்னு கேட்குறாங்க. தமிழகத்தில் வந்து நாடகத்தை அரங்கேற்றுகின்ற காங்கிரஸ் இப்போ தமிழகத்துக்கு வந்து தீமை அளிக்கிறது, மற்ற மாநிலத்துக்கு நன்மை அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதையே போயிட்டு அவங்களால அங்கே உத்தரப்பிரதேசத்தில் சொல்ல முடியுமா? உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு தமிழகத்துக்கு தீங்கு வருது, உத்தரப்பிரதேசத்துக்கு தான் நன்மை வருது இது, அதனால் நான் எதுக்குறேன் அப்படின்னு காங்கிரஸால் சொல்ல முடியுமா? உங்கள் நாடகத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு திமுக கடுமையான விமர்சனம். ஆக்சுவலாக உண்மைதான். தேசிய கட்சிகள் பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் அப்படின்ற கான்செப்டை கையில் எடுத்தாங்கன்னா பல்ப் வாங்கிடுவாங்க. மாநில கட்சிகள் டீலிமிட்டேஷனை பற்றி எடுத்தாங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க அவங்க மக்கள்கிட்ட. ஏன்னா இது தேசியம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னும் போது எல்லா மாநிலத்தையும் ஒருங்கிணைக்கும் போது இந்த நெகட்டிவ் ப்ளஸ் எல்லாம் இருக்கும், மைனஸ் ப்ளஸ் எல்லாம். காங்கிரஸ் இதை எடுத்தாங்கன்னா திமுக அப்போ தான் சரியான பாயிண்டில் வந்து நின்றுருக்காங்க, அதாவது டீலிமிட்டேஷன் விவகாரத்தில். இப்போ நீங்கள் மற்ற மாநிலங்களில் போயிட்டு ராஜஸ்தானுக்கு நன்மையாக இருக்குது, தமிழகத்துக்கு வந்து தீமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பிரச்சாரம் நீ சரியான ஆனந்த பிரச்சாரம் பண்ணிப்பார். இப்போ ஏன்னா இப்போ தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்களா? எதுவுமே அதை பற்றி பேசவே இல்லை, இப்போ எதுக்குங்கன்றாங்க. அதே கேள்வி தான் திமுக கிட்ட. அப்போ இன்னும் உங்கள் நாடாளுமன்றத்தில் தீர்மானமே கொண்டு வராமல் நீங்கள் எப்படி எலெக்ஷனில் இதை பற்றி பேசுனீங்க? எலெக்ஷன் இதுதானே கேம்பெயிங்கே பண்ணீங்க. அப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அரசியலுக்கு ஆதாயத்துக்கு தேவைப்படுதான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். இந்த சட்டசபை கூட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ளாஷ் நியூஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னப்பா இப்படி அர்ஜென்ட்டான நியூஸா அப்படின்னு பார்த்தா, தனுஷ் அவர்கள் கோயம்புத்தூரில் மாவட்டம், வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம் அப்படின்னு பிரித்து ரசிகர் மன்றத்தை பிரித்திருக்கிறார். அதாவது தொகுதிக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரசிகர் மன்றத்தை பிரிக்க ஆரம்பித்திருக்கிறார் தனுஷ். அப்போ தனுஷ் அவர்கள் தனது அரசியல் என்ட்ரியை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார். இனி தனுஷ் அவர்களை நாம் தமிழர் கட்சி விமர்சிக்குமா, வரவேற்குமா? ஏன்னா நாம் தமிழர் கட்சி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். எப்போவுமே எந்த ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அவங்கக்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வரும்போது
ரொம்ப கேவலமாக பேசினாங்க விஜயகாந்த் அவர்களை. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் வரேன்னு சொன்னார், அவரை பிரித்து மேய்ஞ்சாங்க. அதுக்கப்புறம் கமல் அவர்கள் வரேன்னு சொன்னார், வந்தார், அவரை அப்போலாம் அடித்தாங்கன்னு இல்லை. அப்புறம் விஜய் அவர்கள் வந்தார், அவங்க அடித்த அடியில் கொஞ்சம் தப்பி பிழைச்சி இன்றைக்கி வந்து சேர்ந்துட்டாங்க. அடுத்தது இப்போ இங்கே தான் தப்பி பிழைச்சது அவங்கள நாம் தமிழர் தான் கொஞ்சம் சரியான அடி வாங்கிடுச்சு. பட் இப்போ தனுஷ் அவர்களை விமர்சிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தனுஷ் அவர்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்கன்னா ஏற்கனவே 3% இருக்கிற நாம் தமிழர் வந்து உயரமா குறையுமா அப்படின்றத உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இப்போ சொன்னாங்க. அன்றைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அன்றைய சூழ்நிலையில் வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசுவது அது வந்து பொருத்தமாக இருக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம் கேட்குற ஒன்றே ஒன்று, கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறீர்களா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு, டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலே தெரிஞ்சுக்கணும், மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி.